போன வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 5 டெடி பியருடைய பாகங்கள் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போட்ட வீடியோவை ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, அதுக்கப்புறம் பார்ட் 5. நம்ம கண்டினியூவாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு போட முடியாதுன்றதுனால கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் 1, பார்ட் 2வாக போட்டுருக்கோம். இப்போ பார்ட் 5ல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் நீங்களுமே ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்க. அடுத்தது இதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், வேறு என்னென்னலாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சிட்டிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காலுக்கான பாதம் அது ஸ்டிச் பண்ணணும். அது பெல்ட் துணியில் ஸ்டிச் பண்ணாலும் தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா இந்த மீடியம் ஃபரில் இருக்கிறதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் பேர் மீடியம் ஃபர். இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வரைக்குமே ஸ்டிச் பண்ணிவிட்டு முதுகு பகுதியில் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 3 இன்ச்சு ஒரு இல்லைன்னா 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கேப் கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே பாஞ்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாதம் இதை தான் சொல்லியிருந்தேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாதம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதோடைய பார்ட்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். 3 சைடும் இல்லைன்னா 4 சைடும் அந்த நாட் போடணும். மேலே கீழே அப்பர் டவுன் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் ஒரு கட் போடணும். போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். தலைப்பகுதியுமே நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பார்த்தா ஓரளவுக்கு டெடி பியரோடைய பேக் சைடு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் சைடு சிட்டிங் பகுதியுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே ஸ்பேஸ் விட சொல்லியிருந்தேன், அந்த முதுகு பகுதியில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ தலைப்பகுதிக்கு கேப் இருக்குது. இப்போது தலையில் வைக்கிற மூக்கு வந்து நீங்கள் கட் பண்ண மெட்டீரியலில் இருக்கும். இந்த கிளாத் பேர் பெல்ட் கிளாத். இங்கே லைன் காமிச்சிருப்பேன், அந்த லைனில் தான் நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ஒரு பெரிய லைன், இதில் டார்க்காக தான் நான் போட்டிருந்தேன், பட் இதில் லைட்டாக தெரியுது. நீங்களும் ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த லைனில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அடுத்தது நமக்கு மூக்கு பகுதி நல்லா அழகாக வரும். நல்லா நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு நகர்ந்தாலும் நமக்கு கரெக்டான ஒரு ஷேப் வராது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது மூக்கு. பிளாக் கலரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்பின கொரியரில் இருக்கும், வாங்கினவங்களுக்கு தெரியும். இல்லைனா கூட இது பார்த்தா உங்களுக்கு கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க. இதோடைய கார்னரில் வைக்கணும். இந்த ஷேப் வந்து ஒரு முக்கோண ஷேப்பே. அந்த முக்கோண ஷேப்பில் முக்கோணத்தோடைய ஃபஸ்ட் பார்ட், அதாவது அந்த கார்னரில் இந்த மூக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே வச்சு அந்த பிளாஸ்டிக் ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது க்ளோஸ் பண்ணுற மூடி மாதிரி அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வச்சிங்கன்னா. மூக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து தனியாக இது கூட பஞ்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்றத பாருங்கள். தலையோடைய பகுதி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம், அது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மூக்கு பகுதியை கரெக்டாக கீழ்வாட்டத்தில் உள்ளே வைக்கணும். இதை திரும்பவும் நீங்கள் புரியலைன்னா முன்னாடி தள்ளி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இதில் 3 கார்னர் இருக்கும். கீழே மேலே ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் இருக்கும். அதில் நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறம் மேலே ரைட் அண்ட் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் சர்க்கிள்
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். எதனால் நான் கார்னர் எல்லாத்துலேயுமே நீங்கள் கார்னர் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுங்க, எல்லா இடத்துலையுமே ஒரு நாட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக கிடைக்கணும், பொம்மை வந்து அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மெசேஜ் கண்டிப்பாக பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு நம்பர் 9384925546 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். பேட்டர்ன்ஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே இந்த டாய்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384925546. சொன்ன மாதிரியே கீழே நம்ம ஸ்டிச் பண்ணோம், அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கார்னர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 6க்கு வெயிட் பண்ணு.